சிங்கப்பூர். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். உன்னுடைய ஆன்மாவை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். குண்டலினி பர்வதத்திலிருந்து சகசிராரம் வரை குண்டலினியை ஏற்றிட்டா ஞானம் கிடைக்கும்னு நினச்சி ஒரு மாயை கற்பனையில் அந்த சக்தி ஏறிடுது. அதில் உச்சி இப்போ பாதிக்கப்பட்டு சகசிராரம் பாதிக்கப்பட்டு விட்டது. அதிலிருந்து தனிச்சிருவோம். அதே மாதிரி ஒரு வகையான பிரம்மை, அந்த பிரம்மையின் பெயர் என்ன? இரண்டு விதத்தில், ஞான பிரம்மை, அஞ்ஞான. ஒரு வசீகர ஈர்ப்பு இருந்த காரணத்தினால் அது சம்பந்தமான பாதிக்கப்பட்ட ஆன்மாக்கள் உன்னை தொடுது. அதில் உனக்கு உணர்ச்சி மாறுது, உள்ளம் தடுமாறுது, மனநிலை மாறுது, அறிவுத்திறன் குறையுது. இந்த சூழ்நிலைகளில் இருந்து சுத்தப்பிரமமாக இருக்க முடியாத துயரம் உனக்கு நடக்கும். கால் வந்துட்டு வா நீ. அதனால் அந்த தீய சக்தியை நெருங்க விடாமலும் ஜென்மபாவம் விலகவும், ருத்ரன்னா யாருடா? அட்சம்னா என்னடா? விழின்னு அர்த்தம். ருத்ரதாண்டவம் ஆடும் பொழுது கண்ணின் ஒளியிலிருந்து ஒரு கண்ணீர் துளி விழுந்து ஒரு மரமாக முளைத்தது நேபாள தேசத்தில். அப்படி முளைத்தெழுந்த மரத்தின் பெயர் ருத்ரனின் அட்சம். அதனால் ருத்ராட்சம். புரியுதா? அந்த ருத்ராட்ச மாலையில் வசியத்துக்கு வெள்ளியும் மாரணத்துக்கு தங்கமும், இப்படி அஸ்தமா சித்துக்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உலோகம். அதனால் உனக்கு செய்யக்கூடிய மாலை மாரண சக்தி மிகுந்ததாக, சத்ரு மாரண சக்தி மிகுந்ததாக செய்து சிவனுடைய ஞான சக்தியை உனக்கு கொடுக்க. அதிலிருந்து உன் பாவம் விலகிரும், தீய ஆத்மாவும் விலகிரும், உன் வாழ்க்கையும் உயர்ந்துடும், திருமணமும் நடந்துடும். வெற்றி உண்டு மகனே, வாழ்க.